சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாய். உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை மரியா விஷன் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டினுடைய பொது காலம் 6வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். 6வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறை வார்த்தையானது மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 1 40 45 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. மார்க் நற்செய்தி பிரிவு 1 40 45 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோயார் நோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்கான மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பி விட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தி எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியா விஷன் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். இந்த இறை வார்த்தை சிந்தனைகள் ஜெபங்களிலே நாம் இணைத்து கொண்டு ஆண்டவருடைய அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். மரியா விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதுபோன்று உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தி அவர்களையும் இதை பார்க்க சொல்லி, கேட்க சொல்லி, சிந்திக்க சொல்லி, தியானிக்க செய்து எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு குழுமமாக இதை உருவாக்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதத்திலும் பணம் விரயமாகாது என்பதை உறுதி செய்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மரியா விஷன் சிந்தனை துளிகளை, விவிலிய சிந்தனை துளிகளை இன்றைய சமூகத்தினுடைய பின்னணியிலிருந்து விளக்கி சொல்லுகிறது என்பதை மீண்டும் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு பொழுதுபோக்கிற்கான ஒரு ஊடகம் அல்ல, மாறாக சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் செயல்படுத்துவதற்குமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறைவார்த்தையை சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் கருதுகின்றேன். எனவே இன்று ஆண்டவருடைய பொதுக்காலம் 6வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது நமது விருப்பம் இறை விருப்பம் என்ற மைய சிந்தனையில் இழையோட இருக்கின்றது. நமது விருப்பம் இறைவனுடைய. நாம் பொதுவாக நமது விருப்பத்தை இறைவன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆனால் இன்று இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் நான் சிந்தித்து பார்த்தேன், தியானித்து பார்த்தேன். அப்பொழுது எனக்கு கிடைத்த வெளிச்சமானது நமது விருப்பம்தான் இறைவனுடைய விருப்பமாக இருக்க முடியும் என்பது. எனவே நமது லட்சியம்
இறைவனுடைய லட்சியமாக மாற முடியும். நமது நோக்கம் இறைவனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நமது பார்வைகள் இறைவனுடைய பார்வையாக இருக்க முடியும். நமது குறிக்கோள் இறைவனுடைய குறிக்கோளாக இருக்க முடியும். காரணம், இறைவன் தாமே நமக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த இறை வார்த்தையை பாருங்கள். இந்த இறை வார்த்தையினுடைய பின்னணியில் தொழுநோய் பிடித்தவர், தொழுநோய் உடையவர் ஊருக்குள்ளே வர முடியாது. ஆனால் அவர் ஊரினுடைய எல்கைகளை கடந்து இயேசு இருக்கின்ற இடத்திலே வந்து அவருக்கு முன் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே என்னை குணப்படுத்த முடியும், நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்த முடியும் என்று அருமையாக சொல்லுகிறார். மிக அருமையான ஒரு காரியமாக இருக்கிறார். ஆண்டவர், நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும். நல்ல ஒரு சிந்தனை. என்னுடைய பங்கில் 2 பிள்ளைகள் இரட்டையர்கள் இன்று தமிழக அளவில் தேசிய அளவில் ஓட்ட பந்தயத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இன்று பரிசுகளெல்லாம் குவிந்து கொண்டே இருக்கின்றன. வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அந்த பிள்ளைகளை கவனிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் காலையில் விடியற் காலையில் எழுந்து ஓடுவதற்காக பயிற்சிக்காக செல்வார்கள். விடியற் காலையில். அப்போ அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய விருப்பம் ஒரு நல்ல தடகள வீராங்கனைகளாக உருவாக வேண்டும் என்பதுதான். எனவே நல்ல ஒரு சிறந்த ஒரு தடகள வீராங்கனையாக உருவாக விருப்பப்படுகின்ற பிள்ளைகள், மாணவர்கள், மாணவ செல்வங்கள் நிச்சயமாக அதை அடைய முடியும் என்பது இந்த பிள்ளைகள் நமக்கு நிரூபித்திருக்கின்ற, எண்பித்து காட்டியிருக்கின்ற செயல்பாடாக இருக்கிறது. 2 பேரும் ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியோடு அவர்கள் பயிற்சி பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். இன்று அவர்கள் அதை அடைந்திருக்கிறார்கள், குறிக்கோளை அடைந்திருக்கிறார்கள், லட்சியத்தை அடைந்திருக்கிறார்கள், அவருடைய விருப்பத்தை அடைந்திருக்கிறார்கள். யூ பிகம் வாட் யூ திங்க் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். யூ பிகம் வாட் யூ திங்க். பழைய காலத்தில் கிரேக்க ஞானிகள் சொன்ன இறை வார்த்தை. யூ பிகம் வாட் யூ திங்க், யூ பிகம் வாட் யூ ஈட், யூ பிகம் வாட் யூ டிசையர். எதை விரும்புகின்றார்களோ அதுவாக நாம் மாறுகின்றோம். எனவே இவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை விரும்புகிறார்கள், ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஓடுகிறார்கள். எனவே ஒரு கட்டத்திலே அவர்கள் அதை சாதிக்கின்றார்கள். எனவே ஆண்டவர், நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று சொன்னார். ஆண்டவரால் கட்டாயமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியும் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த அறிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர், நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும். என்னை குணமாக்கினால் நான் சமூகத்தில் சமமாக நடமாட முடியும். நீ விரும்பினால் சமூகத்தில் சமமான அந்தஸ்தை பெறுகின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறுவேன். ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினேன் என்று சொன்னால் நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன். உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னால் உம்மை போன்று நிறைய காரியங்களை நான் சமூகத்தில் செய்ய முடியும் என்று அவன் சிந்தித்திருக்கலாம். எனவே ஆண்டவர் இயேசு சிம்பிளாக தொட்டு குணப்படுத்தி அனுப்புவது மட்டுமல்ல, நான் விரும்புகிறேன் ஆண்டவரை குணமடைய வேண்டும். குணமடைந்தால் நிச்சயமாக உம்முடைய பணியை நான் எடுத்துச் செல்வேன், நல வாழ்வு கொடுக்கின்ற பணியை நான் எடுத்துச் செல்வேன் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்திருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று ஆண்டவர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆசிரியராக, மருத்துவராக, செவிலியராக பணியாற்றுவதற்கு, பணியாளர்களாக, சமூக பணியாளர்களாக, சமூக வளர்ச்சிக்காக பாடுபடுகின்றவர்களாக அதற்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். நாம் விரும்புகின்றோம், நாம் ஒரு நல்ல பணியாளராக இருந்தால் நிறைய மக்களுக்கு பணி செய்யலாம் என்று நினைக்கலாம். நல்ல ஒரு மருத்துவராக நான் மாறினால் நான் நிறைய மக்களுக்கு மருத்துவ பணி செய்யலாம் என்று நான் நினைக்கலாம், விரும்பலாம். நான் ஒரு ஆசிரியனாக இருந்தால் நிறைய பேருக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க நான் விரும்பலாம். எனவே நம்முடைய விருப்பம் தான் நம்மை உருவாக்குகிறது. நம்முடைய ஒவ்வொரு நாளும் இந்த லட்சியத்திலே வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த விருப்பம் என்று சொல்லக்கூடியது நம்மை ஒரு லட்சியத்தில் அடைய செய்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வாரத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடியது நாம் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் என்ன விரும்புகிறேன், நான் என்ன குறிக்கோளோடு இருக்கிறேன், நான் என்ன லட்சியத்தோடு இருக்கிறேன், ஆண்டவர் சொல்லக்கூடியதில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். கடவுள் எல்லாவற்றையும் விரும்பித்தான் உருவாக்கி இருக்கிறார். தொடக்க நூலிலிருந்து பார்க்கின்ற பொழுது எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆண்டவருடைய விருப்பத்தினுடைய செய்திருக்கிறார். ஆனால் அந்த விருப்பத்திற்கு எதிராக செயல்படுவதற்கான மனநிலையையும் மனிதனுக்குள்ளே வைத்திருக்க, வில் பவர், எண்ணம் என்று சொல்லக்கூடியது, தீர்மானிக்கின்ற எண்ணம் என்று சொல்லக்கூடியது, தீர்மானிக்கின்ற திறமை என்று சொல்லக்கூடிய. எனவே
அந்த ஸ்கில் உள்ளே இருக்கிறார். எனவே நாம் விரும்புவது கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கலாம் அல்லது எதிராகவும் இருக்கலாம். கடவுளுக்கு ஏற்றதாக இருந்தால், இறைவனுக்கு ஏற்றதாக இருந்தால், இயற்கைக்கு ஏற்றதாக இருந்தால், இயற்கையை சார்ந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருந்தால் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை சிந்திப்போம், தியானிப்போம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொடைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ச்சியாக ஆண்டவர் விரும்புவதை நாம் விரும்புவோம். நாம் விரும்புவதை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றவும் வேண்டி நாம் ஜெபிப்போம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தெய்வமே இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும், இந்த வாரத்தில் வருகின்ற அத்தனை நாட்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக நல்ல கடவுளாக, நல்ல தந்தையாக, நல்ல அன்னையாக, நல்ல சகோதரனாக, நல்ல நண்பனாக இருக்கின்றார். அதுபோல நாங்களும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற அன்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஆற்றலையும் அருளையும் இன்றும் என்றும் தந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே